அம்மா, உங்கள் வாடிய மனம் கண்டு மனமகிழ்ச்சியாக்க வந்திருக்கிறேன். என்னுடைய சொல்லை கேளுங்கள் பார்ப்போம். அம்மா, நீங்கள் என்னை அனுதினமும் வேண்டுகிறீர்கள். என் மகனாக வா முருகா, எந்த குறையும் இல்லாமல் எனக்கு மகனாக நீ வர வேண்டும். எனக்கு அதுதான் வாழ்நாளில் ஆசை. என்னுடைய ஆசை எப்போது முருகா நிறைவேறும்? என்னை இப்படியே ஏமாற்றிக்கொண்டே இருப்பாயா என்று என் அம்மா என்னிடம் கேட்டார்கள். அதை நிறைவேற்றி தரவே நான் இருக்கிறேனே அம்மா. பின்பு உங்களுக்கு ஏனம்மா இந்த கவலை? என் வார்த்தைகள் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் தானே இப்படி புலம்புவீர்கள்? என்னுடைய அன்பு அம்மா, என்னுடைய வாக்கு என்றுமே பொய்யாக போனதில்லை. உங்களுக்கு மட்டும் அது எப்படியம்மா போகும்? உங்களுக்கு எந்த குறையுமே இல்லை அம்மா. உங்கள் மகன் நான் சொல்லுகிறேன், விரைவில் உங்கள் பிள்ளையாக நான் வருவேன். யார் உங்களை ஏளனமாக பேசினாலும் அதை காதில் வாங்கி கொண்டு மனமுடைந்து கண்ணீர் சிந்தாதீர்கள் அம்மா. என்னுடைய வார்த்தைகள் மீது நீங்கள் முழுமையாக நம்பிக்கை வைத்து மன மகிழ்ச்சியுடனும் தைரியத்துடனும் இருங்கள். உங்கள் உடல் நிலையில் ஆர்வம் செலுத்திக் கொள்ளுங்கள். என்னை மகனாக சுமக்க உங்கள் உடலில் சக்தி வேண்டுமல்லவா? என்னை மகனாக சுமக்கும் என் அம்மாவிற்கு என்றென்றும் நான் ஆறுதலாக இருக்கிறேன். என் அன்பு அம்மா, விரைவில் என் வார்த்தைகள் பலிக்கும். நீங்கள் மன தைரியத்தை மட்டும் வளர்த்து கொள்ளுங்கள். உங்களிடம் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், நீங்கள் வருத்தப்படும் போதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஆறுதல் தருகிறேன். நீங்கள் நினைக்கலாம், வெறும் ஆறுதல் மட்டுமே தருகிறாய், எப்போதுதான் இந்த வரத்தை கொடுப்பாய் என்று. என் வார்த்தைகள் மிக விரைவிலேயே நடக்கும் அம்மா. நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்கள் மனவாட்டத்தை நான் நிச்சயமாக போக்குவேன். என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வையுங்கள். எந்த குறையுமில்லாமல் நான் உங்களை பார்த்துக் கொள்கிறேன் அம்மா. இது நிச்சயமாக விரைவில் நடக்கும் அம்மா. தைரியமாக இருங்கள்.